பிளானிங் மெடிடேஷன் அப்படிங்கிற திட்டமிடல் 25 வாரம் கடந்து இது வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, நம்ம நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நாம் என்ன வேலைகள் நாளைக்கு இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது. வணக்கம். பிளானிங் மெடிடேஷன் அப்படிங்கிற திட்டமிடல் தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக கோயம்புத்தூர் நியூரோதெரபிஸ்ட் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து பிளானிங் மெடிடேஷன் அப்படிங்கிற திட்டமிடல் தியானத்தை செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தியானத்தோட பேர் திட்டமிடல் தியானம், பிளானிங் மெடிடேஷன். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லஜ்பத் ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தியான பயிற்சி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இது வரைக்கும் 25 தியான பயிற்சிகளுக்கு மேலே 25 வாரம் கடந்து இது வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன். பலரும் இந்த தியானத்தை செஞ்சு பார்த்து அதோட பலனை நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க. மனம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது, உடம்பை நான் ஃபீல் பண்ணேன், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன், இது மாதிரி பலவிதமான நன்மையான கமெண்ட்ஸ் நம்ம நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, சந்தேகங்களை கேள்வியாக கேட்டிருக்கீங்க. அதுக்கு நம்மளும் விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த தியான பயிற்சியை நம்ம போகிறோம். இது வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட தியான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதே யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா அங்கே மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட தியான பயிற்சிகள் இருக்குது. அவரோட ஹெட்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு எதுக்கு மனசு பிடிச்சிருக்குதோ, இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தியானம் திட்டமிடல் தியானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று செய்ய போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, நம்ம நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது, அது மாதிரி அடிக்கடி நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட முழுமையான திட்டமிடல் அப்படிங்கிறது அதுகிட்ட இல்லை. இதை நான் ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துருக்கோம். பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பல விதமான முகாம்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அது கூட அதில் வரக்கூடிய நபர்கள்ட்ட இந்த விஷயங்களை கொடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் வராங்கன்னா அந்த 50 பேர்த்தில் ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது பழக்கம் இருக்குது. மற்ற பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் தான் இருக்குது. இதெல்லாமே 1.5 வருஷத்துக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெளிவு பெற்றிருக்கிறோம். முதல்ல நம்ம டைரி எழுதக்கூடிய அந்த பழக்கங்கள் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டைரி எழுதுவோம், இல்லாட்டி ஒரு நோட்டு போட்டு எழுதுவோம். இந்த பழக்கம் இருந்தது. இப்போ அந்த டைரி எழுதி பழக்கம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்மளோட ஷெட்யூல்ஸ் நம்ம எழுதுறதில்ல. சரி, அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. மொபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் மொபைல்லையே நம்ம பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டு டூ லிஸ்ட்டுன்னு இருக்குது, கேலண்டர் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட அந்த ஆப்லேயும் கூட நம்ம இன்றைக்குண்டான நம்மளுடைய பிளானிங்கை எழுதி அது பிரகாரம் ஒவ்வொன்றா நம்ம எளிமையாக முடிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது கூட பெருமையான மக்களுக்கு இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னே ட்ரெஸ்ஸு, ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா பரவாயில்ல. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்ததே ஒரு குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி டிஃபன் செய்யலாமா, இல்லை சாப்பாடு செய்யலாமா, உப்புமா செய்யலாமா, பொங்கல் செய்யலாமா, இது மாதிரி
ஒரு எளிமையான ஒரு உணவு தயார் பண்ணுறக்கு அதுலேயுமே கூட நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அன்றாட காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் நம்ம எத்தனையோ விதமான வேலைகள் நம்ம வந்து செய்கிறோம். ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், ஒரு கொரியர் பண்ணுற வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மெயில் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், இல்லை சிஸ்டத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இது மாதிரி பலவிதமான வேலைகள் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது இந்த திட்டமிடல் இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு போக 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 பார்த்திங்கன்னா, காலையில் இந்த சமையல் என்ன பண்ணலாங்கிறதுல ஆரம்பித்த ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, போக போக மதியானம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. சாயந்தரம் போது அதிகமாகுது. நைட்டு திருப்பி வீட்டுக்கு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அவரோட ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லையில் வந்து நம்ம வந்து இருக்க வேண்டியது இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவோம், நமக்கு வெளிப்படுத்த தெரியாமல் வீட்டில் உள்ளவங்க மேலே, கணவன் மேலே, இல்லை மனைவி மேலே, குழந்தைகள் மேலே, மாமனார் மேலே, மாமியார் மேலே, அதுக்கு நமக்கு தெரியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்திடுறோம். எப்படியோ வந்து அது வெளியாகணும் அப்படிங்கும்போது நம்ம பண்ணோம், அடுத்தவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறும் கூட நம்மளால் பொறுக்க முடியாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்திடுறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது. ப்ராக்டிக்கலாக நம்ம திட்டமிடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைரி எடுத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மணி நேரம் காலையில் 5 மணிக்கு 5லேருந்து 6 என்ன செய்ய போகிறோம், 6லேருந்து 7 என்ன செய்ய போகிறோம், இது மாதிரி நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நாம் என்ன வேலைகள் நாளைக்கு இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது, நாளைக்கு இது செய்ய முடியாது, அடுத்த வாரம் தான் செய்ய முடியும்னாலும் ஓகே, அடுத்த வாரம் அந்த தேதியில் நம்ம எடுத்து எழுதக்கூடிய பழக்கம் வந்துருச்சுனாவே நமக்கு பலவிதமான அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பங்கள் இதிலேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். அல்லது அட்லீஸ்ட் நீங்கள் மொபைல்லையும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் நம்ம எதுக்கோ பயன்படுத்துகிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறதுனால தப்பு கிடையாது. அதில் இந்த டூ டூ லிஸ்ட் அல்லது அந்த கேலண்டரில் நீங்கள் உங்களுடைய தினசரி ஒர்க்குகளை நீங்கள் வந்து அதில் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு, அதை பார்த்து அதில் மேக்ஸிமம் எவ்வளோ செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னாவே அந்த குழப்பம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே நமக்கு வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம மெடிடேஷன் வந்திருக்கிறதுனால மெடிடேஷன் மூலமாக அதை எப்படி வந்து அந்த பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் தான் பிளானிங் அப்படிங்கிறத செய்ய போகிறீங்க. ஜஸ்ட் நான் வந்து உதவி மட்டும் தான் நான் வந்து செய்ய போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒவ்வொரு மணி நேரம் காலையில் உதாரணமாக ஒருத்தர் 3 மணிக்கு எந்திரிக்கலாம், ஒருத்தர் 5 மணிக்கு எந்திரிக்கலாம், ஒருத்தர் 6 மணிக்கு எந்திரிக்கலாம். இங்கே ஒரு ஆவரேஜாக ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ 5லேருந்து 6 நம்ம என்ன செய்ய போகிறோம்? பொதுவாக என்ன செய்வோம்? நம்ம உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள், கழிவை வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் செய்வோம். குளிப்போம், பல் விளக்குவோம், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து செய்வோம். ஒரு 5லேருந்து 6 அதிகமாக என்ன செய்யலாம்? ஒரு யோகா பயிற்சி செய்யலாம், சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், மூச்சு பயிற்சி அந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டி சில பேர் கோயில் போயிட்டு வரலாம், சில பேர் பகவத்கீதை படிப்பாங்க, குரான் படிப்பாங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு புத்தகங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விஷயங்கள் பிடிச்சிருக்கும், வெவ்வேறு விஷயங்கள் செய்வாங்க. அப்போ அவங்கவுங்க தகுந்த மாதிரி அந்த ஒரு மணி நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 7 to 8 என்ன செய்யலாம், 8 to 9 என்ன செய்யலாம், அப்படி மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளேயும் நீங்கள் கற்பனை பண்ணி அதை கொண்டு வரணும். கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அது நமக்கு ஒரு பிளானிங் கிடச்சிடும். இந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறோங்கிற பிளானிங் கிடைக்கும். அதன் பிரகாரம் ஒவ்வொரு விஷயம்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு எந்த குழப்பமோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, பயமோ, டென்ஷனோ இல்லாமல் அந்த வேலைகளை நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்கலாம். இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பிளானிங் இல்லாமல் ஒன்று 2 விஷயங்கள் அதிகமாக வந்து வரலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் போதுமானது. அப்போ 90% மேலே பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக இருக்கும். அது முன்னாடியே நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிட்டு வச்சுருக்கிறதுனால அது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஒவ்வொன்றா வந்து சரி பண்ணிகிட்டே வரலாம். அப்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லை, பயம் தேவையில்லை, எல்லாமே இல்லாமல் நிம்மதியாக அந்த நாள் வந்து இனிதாக வந்து உங்களுக்கு போகும். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சரியான விதத்தில் திட்டமிட்டிருக்கேன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சு நைட்டு வந்து நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியான விதத்தில் நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க, சரியான விதத்தில் செயல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நைட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, ரொம்ப கோவமாக, இல்லாட்டி ரொம்ப டயர்ட்னஸாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாவே சரியான திட்டமிடல் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குண்டான பயிற்சி தான் இப்போ வந்து நான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, கண்ணை மூடி நம்ம வந்து நான் வந்து டைம் மட்டும் சொல்லுவோம், 5லேருந்து 6 அப்படிங்கிற நேரம் மட்டும் சொல்லுவோம். 5லேருந்து 6ல் நீங்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். அது அந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. 6 to 7 என்ன செய்ய போகிறீங்க? நான் யோகா பண்ண போகிறேன், இல்லை கோயிலுக்கு போக போகிறேன், இல்லாட்டி நான் ஒரு நல்ல புத்தகம் படிக்க போகிறேன். ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் நான் பாட புத்தகங்களை படிக்க போகிறேன், நல்லா மார்க் வாங்கணும். அப்போ அது மாதிரி உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் அப்படியே சூட் பண்ணிகிட்டே வரணும். வந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது
டெய்லியுமே நைட்டு படுக்கும் போது செஞ்சுட்டீங்க அப்படின்னாவே, அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சோனயே உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது முழுசாவே உங்களுக்கு பிளானிங் இருக்கிறனால, இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நீங்கள் பாட்டுல ஒவ்வொரு வேலையா எளிமையா, ஜாலியா நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். நைட்டும் செய்யலாம். திருப்பி எந்திரிச்சு காலையிலயும் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா, காலையிலயும் ஒரு முறை இந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு, அன்றைக்குள்ள வேலைகள நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்ப என்ஜாயா அன்றைய பொழுது வந்து நமக்கு வந்து கழியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கண்ண மூடிக்க போறோம். கண்ண மூடி டைம் மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம சொல்லிட்டே வருவோம். அதில என்ன விஷயங்கள் நாளைக்கு நீங்க செய்ய போறீங்க, அப்படிங்கிறத நீங்க இமேஜினேஷன் பண்ணி பண்ணி அதை பாத்துட்டே வாங்க. அப்புறம் நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் நம்ம அந்த விஷயத்த செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்ம தூங்கணும் இல்லைங்களா? சிலர் 9 மணிக்கு தூங்கலாம், சிலர் 9:30 மணிக்கு தூங்கலாம், சிலர் 10 மணிக்கு தூங்குவீங்க. இருந்தாலும் 9 மணிக்கு முடிச்சுட்டு நீங்க தூங்குனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறனால 9 மணி வரைக்கும் நான் இந்த டைம் சொல்றோம். அந்த டைம நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ வந்து தியானத்துக்கு போலாம். முத்திரைகள் ஏதாவது வேணா நீங்க முத்திரைகள் வச்சுக்கலாம். உதாரணமா சின்ன முத்திரை எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய முத்திரைகள். அத நீங்க காலோட தொடையில வச்சுக்கலாம். கால் வந்து ஏதோ ஒரு விரிப்புல வச்சுக்கலாம். முதுகுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கலாம். இப்போ தியானத்துக்கு போறோம். தயார்படுத்திக்கலாம். கண்கள் மூடலாம். மெதுவா மூச்சு காத்த கவனிப்போம். காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து பார்ப்போம். காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை செய்யக்கூடிய செயல்களை பட்டியலிடுவோம். ஏழு மணியிலிருந்து 8 மணி வரை எட்டு மணியிலிருந்து 9 மணி வரை ஒம்பது மணியிலிருந்து 10 மணி வரை பத்திலிருந்து 11 மணி வரை பதினொன்றிலிருந்து 12 மணி வரை பன்னெண்டிலிருந்து 1 மணி வரை
மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. ஒரு மணியிலிருந்து 2 மணி வரை. ரெண்டு மணியிலிருந்து 3 மணி வரை. மூன்று மணியிலிருந்து 4 மணி வரை. நான்கிலிருந்து 5 மணி வரை. ஐந்திலிருந்து 6 மணி வரை. ஆறிலிருந்து 7 மணி வரை. ஏழிலிருந்து 8 மணி வரை. எட்டு மணியிலிருந்து 9 மணி வரை. மெல்லமாக முத்திரை தளர்த்திக்கலாம். கையில் உரசி கண்ணு மேலே வச்சு தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இது மாதிரி தினமும் இரவும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சிங்கன்னா அன்றைக்கு முழுவதும் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியும். இதில் நம்ம ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு வந்திருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒர்க்குமே இல்லாமல் காலியாக கிடக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து 2-3 வேலைகள் வந்து அங்கே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிளானிங் செஞ்சு பழகிட்டிங்கன்னா என்னாகும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்குள்ளே 2-3 வேலை ஒன்றா குவியுது அப்படின்னா அதை பிரித்து எந்த 1 மணி நேரத்தில் வேலை இல்லையோ அங்கே நீங்கள் வந்து மாற்றி அமைக்க முடியும். அப்படிங்கும்போது நேரம் தேவையில்லாமல் விரயமாகிறத தவிர்க்க முடியும். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை நம்ம எடுத்து செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து நீக்க முடியும். இதை செய்ய உங்களுக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இது மெடிடேஷன் மட்டும் செஞ்சு மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு நாள் முழுவதுமே நடைமுறையில் எப்படி வந்து உங்களுக்கு அது கை கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிவோடு நம்ம வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன்.